எல்லாருக்கும் வணக்கம்டா. எங்களோட 26 பட்சிന്റെ எங்களோட வார்ம் அப் எக்ஸாமினேஷன் சீரீஸ் 10வது எக்ஸாம் பேப்பர்ல டிஸ்கஷனை பார்ப்போம். என்ன ஓகே, எல்லாரும் வடிவா எக்ஸாம் பேப்பர் செய்திருப்பாய். சரியா? அதுக்குரிய டிஸ்கஷன் பேர் எக்ஸாம் பேப்பரை செய், டிஸ்கஷனை பேர் நோட் பண்ணு, புரி படி. ரைட்? இப்படித்தான் எங்களோட டெய்லி ஒர்க் இருக்கும். சரி, இதான் படிக்கிற மெத்தட். மேக்சிமம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கொள். வேற மோர் டீட்டெயில்ஸ் எங்களை பற்றி தேவை, டியூட்ஸ் எக்ஸாம் பேப்பர் குரூப்ல இணையணும் என்றால் எங்களோட வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு தொடர்பு கொள்ளுங்க. 07697737335. சரண் ராஜா. நேம், ஸ்கூல், பட்ச், மற்றது பிளேஸ், நீ எங்க இருக்கிறான்னு போட்டா நான் வந்து அந்த எக்ஸாமினேஷன் குரூப்ல ஒன்னு நினைச்சு கொள்வேன். சரியா? டெய்லி ஒரு ஃப்ரைடேயும் எக்ஸாம் நடக்கிறது, அதோட டிஸ்கஷனும் அப்லோட் ஆகும். சரியாடா? மேக்சிமம் இதை பாவிச்சு பயன்பெற்று கொள்றாய். ஓகே, சரி, நாங்கள் டிஸ்கஷனுக்கு நேராக போகலாம்னு நினைக்கிறேன். எல்லாரும் எனக்கு நீ ஒரு பார்க்குறனையும் இந்த டிஸ்கஷன் நோட் பண்ணி எனக்கு இந்த நம்பருக்கு அனுப்பி விடலாம். ரைட்? ஓகே, சரியா? மேக்ஸிமம் ஷேர் பண்ணிக்கணும். இந்த ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இருப்பாங்க, சரி, அவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கணும். சரியாடா? ஓகே, நான் முதலாவது கேள்விக்குள்ள ரங்கலாம்னு நினைக்கிறேன். முதலாவது கேள்வியை பார்ப்போம். முதலாவது எக்ஸாம் பேப்பர், ரெண்டாவது எக்ஸாமினேஷன். முதலாவது கேள்வி, x to the power -1, x இந்த சய ஓராம் அடுக்கு, அதன் கீழ் x இந்த சய ஓராம் அடுக்கு சக y இந்த சய ஓராம் அடுக்கு. சரியா? ஓகே, சக x இந்த சய ஓராம் அடுக்கு, அதன் கீழ் x இந்த சய ஓராம் அடுக்கு சய y இந்த சய ஓராம் அடுக்கு சமன் சமன் செண்டு y வர்க்கத்தின் கீழ் y வர்க்கம் சய x வர்க்கம், y வர்க்கம் சய x வர்க்கம் என காட்டுக. ரைட்? என காட்டட்டாமா, இதான் கேள்வி. அடே, உனக்கு நான் முதலே சொல்லியிருப்பேன், என காட்டுக. ரைட்? ப்ரூஃப் தட். ப்ரூஃப் தட் பெரும்பாலான பேசிக் கேள்வி, போன கேள்வி எல்லாம் பார்த்துனாங்க. அடுத்தது திரிகோணம் படிச்சிருப்பாண்டா. ப்ரூஃப் தட். அது என்னன்னு ப்ரூஃப் பண்றது? அடே, ஒரு சைடு எடுத்து இன்னொரு சைடுக்கு சமன் காட்டுறது. சரியா? அது என்னன்னு சமன் காட்டும். சரியா? பாக்குறியா? அடே, இது என்ன ஹேண்டடா? ரைட் ஹேண்ட். இது ரைட் ஹேண்ட். இது என்ன சைடு? ரைட் ஹேண்ட் சைடா. என்ன ஹேண்ட்? ரைட் ஹேண்ட். அப்ப RHS, ரைட் ஹேண்ட் சைடு. இது என்ன ஹேண்ட்? என்னுடைய லெஃப்ட் ஹேண்ட். அப்ப இது என்ன சைடு? லெஃப்ட் ஹேண்ட் சைடு. அடே, ஏதாவது ஒரு பக்கத்தை எடுத்து ஏதாவது ஒரு பக்கத்துக்கு சமன் காட்டுவோம். சரியா? ஏதாவது ஒரு பக்கத்தை எடுத்து ஏதாவது ஒரு பக்கத்துக்கு சமன் காட்டுவோம். வளமையா நாங்கள் யார் எடுப்போம் என்றால், பெருசா இருக்கிறவரைத்தான் நாங்கள் எடுக்கிறோம். சரியா? நாங்கள் தியரி கிளாஸ் எல்லாம் படிச்சிருக்கோம். பெருசா இருக்கிறவரைத்தான் நாங்க என்ன செய்வோம்? எடுப்போம். பெருசா இருக்கிற யாரையும் வர்றோம். சரியா? பெருசா இருக்கிறவர் எடுத்து நாங்க என்ன செய்வோம்? சின்னனா இருக்கிற அவருக்கு சமன் காட்டுவோம். அப்ப LHS எடுத்து RHSக்கு சமன் காட்ட போறோம். சரியா? LHS எடுப்போமா? ஓ, எடுப்போம். LHS போறேன். LHS சமன் x இந்த சய ஓராம் அடுக்கின் கீழ் x இந்த சய ஓராம் அடுக்கு சக y இந்த சய ஓராம் அடுக்கு சக x இந்த சய ஓராம் அடுக்கு, அதன் கீழ் x இந்த சய ஓராம் அடுக்கு சய y இந்த சய ஓராம் அடுக்கு. அடே, நாங்கள் ஒன்று படிச்சிருக்கிறோம். இப்ப x இந்த சய ஓராம் அடுக்கு அப்படி என்று இருந்தால் அதை நாங்கள் நேர் சுட்டியா இல்லாம தோணும் மரச்சுட்டியா வச்சு என்னடா செய்கிறது? நான் சொன்னான், வளமையா நீ ஓஎல்ல படிக்கிற ஒவ்வொரு சின்ன விஷயம்தான் ஏஎல்ல ஒவ்வொரு கேள்விக்கும் அப்ளை பண்ணுவோம்னு சொன்னான். ஓஎல்ல நாங்கள் மறை சுட்டிய நேர் சுட்டியா மாத்துறதுக்கு படிச்சிருப்போம். நேர் சுட்டிய மறை சுட்டியா ஆக்குறதுக்கு எல்லாம் படிச்சிருப்போம். அடே, ஒரு மறை சுட்டிய ஒரு நேர் சுட்டியா மாத்தணும்டா என்ன செய்யணும்? கீழே கொண்டு போகணும், பகுதிக்கு கொண்டு போகணும், ஒரு பின்னமா பகுதிக்கு கொண்டு போகணும். ஒன்றின் கீழ் x இந்த ஓராம் அடுக்கு. இப்ப சும்மா இலக்கங்களை பார்த்துருப்பா. 10 சய 2 என்னன்னு போடுவாய்? ஒன்றின் கீழ் 10 2.
அப்படி போடுவாய் தானே. அது என்ன சுட்டியா? மறை சுட்டிய என்ன சுட்டியா மாத்திரம்? நேர் சுட்டியா மாத்திரம். உடனே என்ன செய்வான்? ஒரு மறை சுட்டியை வச்சு ஒன்றும் செய்ய இயலாது. இல்லாட்டி ஒரு பெருக்கமா வந்துட்டுன்னு என்ன செய்யும்? அடிகள் சமனாகி பெருக்கப்படும் போது அடுக்குகள் கூட்டப்படும். அப்படி செய்வான். அப்படி யாருக்கு இது கூட்டல் கழித்தல் கிடக்குது. அப்ப ஒரு மறை சுட்டி வந்தா அது என்னத்துக்கு மாத்துவோம்? ஒரு நேர் சுட்டிக்கு மாத்துவோம். விளங்கிட்டுதா? ஓகே, சரி, நாங்கள் செய்வோம். இதை நான் நேர் சுட்டிக்கு மாத்துவோம். நேர் சுட்டிக்கு மாத்தவோ ஓ மாத்து. எக்ஸ் என்ற சயம் உண்டா அது என்ன செய்யலாம்? ஒன்றின் கீழ் எக்ஸ் என்று போடலாம். அதன் கீழ் எக்ஸ் என்ற சயம் உண்டு. அப்ப எக்ஸ் ஒன்றின் கீழ் எக்ஸ். சக y என்ற சயம் உண்டு. அப்ப ஒன்றின் கீழ் y. சக ஒன்றின் கீழ் எக்ஸ் என்ற சயம் உண்டு. அப்ப ஒன்றின் கீழ் எக்ஸ். எக்ஸ் என்ற சயம் உண்டு. ஒன்றின் கீழ் எக்ஸ். சய y என்ற சயம் உண்டு. ஒன்றின் கீழ் y. அடே கீழே பேர் ஒரு பகுதியில பேர் கூட்டலா கிடக்கு. பின்னம் கூட்டலா கிடக்குது. அடே பின்னம் வந்தா அடுத்த ஸ்டெப் என்ன எடுப்பாம்? போமசி எடுப்பாம். போன கிளாஸ் சொன்னான். அப்ப ஒன்றின் கீழ் எக்ஸ். அடே பின்னம் வந்துட்டடா, என்ன எடுப்பாம்? போமசி எடுப்பாம். போமசி யாரு? எக்ஸும் வையும். அடே இங்க பேர் எக்ஸ் இருக்குது, யார் இல்ல? வை இல்ல. அப்ப கீழே வையால பெருக்கினா மேலே என்ன செய்யணும்? வையால பெருப்போம். நம்ம வையன்னு பெருக்கிச்சு. சக என்ன குறி இருக்கு? சக குறி இருக்கு. ஓகே. அடே கீழே வை இருக்கடா, ஆனா கீழே எக்ஸ் வை இருக்கு, அது இல்ல, எக்ஸ் இல்ல. இப்ப கீழே எக்ஸ் ஆல பெருக்கினியண்டா மேலே என்ன செய்யணும்? எக்ஸ் ஆல பெருக்கணும். பெருக்கிட்டனோ? ஓ பெருக்கிட்டேன். இங்க அந்த சகக்குரிய போடு. ஒன்றின் கீழ் எக்ஸ். ஒன்றின் கீழ் எக்ஸ் முழுவதின் கீழ். அடே பின்னம் வந்துட்டடா. அடே என்ன சொன்னால்? பின்னம் வந்தால் உடனே என்ன எடுக்கணும்? போமசி எடுக்கணும். போமசி யாரு? எக்ஸும் வையும். அடே எக்ஸ் இருக்கடா, யார் இல்ல? வை இல்ல. கீழே போமசில என்ன? எக்ஸ் வை இருக்கு. எக்ஸ் இருக்கு, வை இல்ல. அப்ப இவரை யாரோட பெருக்கணும்? வையால பெருக்கும். கீழே வையால பெருக்கினா மேலையும் வையால பெருக்கிறேன். இங்க மைனஸ் அண்டா, இங்க மைனஸ். இங்க பேர் போமசில எக்ஸ் ஒய் இருக்குது, யார் இருக்கு? வை இருக்கு, யார் இல்ல? எக்ஸ் இல்ல. அப்ப கீழே எக்ஸ் ஆல பெருக்கிறேன். கீழே எக்ஸ் ஆல பெருக்கினா மேலையும் எக்ஸ் ஆல பெருக்கிறேன். முழங்கிட்டதோ? ஓகே. இங்க பேர் இங்கேயும் பகுதியில எக்ஸ் இருக்கு, இங்கேயும் பகுதியில இருக்கு எக்ஸ் இருக்கு. அப்ப அந்த எக்ஸையும் இந்த எக்ஸையும் என்ன செய்யலாம்? வெட்டலாம். உனக்கு தெரிஞ்சிருக்கு. இதெல்லாம் ஓஎல் விஷயங்கள். டவுட்னா இதை நான் போய் சொல்றேன், தெரியாட்டி ஒரு பாயிண்டா எடுத்துக்கொண்டு போ. ரைட், இதான் படிக்கிறது. ரைட், ஓகே. ஒரு விஷயமா எடுத்துக்கொண்டு போ. சரியா? இங்கேயும் பகுதியில் எக்ஸ் இருக்கு, இங்கேயும் பகுதியில் இருக்கு, அப்ப எக்ஸ வெட்டுறேன். இங்கேயும் பகுதியில் எக்ஸ் இருக்கு, இங்கேயும் பகுதியில் எக்ஸ் இருக்கு, அப்ப எக்ஸ வெட்டுறேன். அப்ப என்ன செய்யலாம்? கீழே இருக்கிறத மேல கொண்டு போய் பெருக்கலாமோ? ஓ, கீழே இருக்கிறது செய்யலாம், மேல கொண்டு போய் பெருக்கலாம். பெருக்கிறேன், வடிவாக்கம். சரியோ? பெருக்கிறேன். வைய ஒன்றோட பெருக்கிறீங்கன்னா என்னன்னு வரும்? வை என்று வரும். அதன் கீழ் என்ன இருக்கு? வை சக எக்ஸ் இருக்குது. என்ன குறி? சக குறி. இந்த வைய மேல போய் பெருக்க போறேன். மேல ஒன்று இருக்குது, அதனால வைய பெருக்கினா வை என்று வரும். கீழே என்னன்னு வரும்? வை சய எக்ஸ். திருப்பி பேர் பின்னம். பின்னம் வந்தால் போமசி. எது போமசி? y பிளஸ் எக்ஸும் y மைனஸ் எக்ஸும் தான் என்னவா இருக்கும்? போமசியாக இருக்கும். கீழே பேர் y பிளஸ் எக்ஸ் இருக்கு, யார் இல்ல? y மைனஸ் எக்ஸ் இல்ல. அப்ப அவரால கீழே பெருக்கினா மேலே என்ன செய்யணும்? அவராலேயே பெருக்கணும். அந்த சகவ போடுறேன். கீழே y மைனஸ் எக்ஸ் இருக்கு, யார் இல்ல? y பிளஸ் எக்ஸ் இல்ல. அப்ப அவரால பெருக்கிறேன். y பிளஸ் எக்ஸ் ஆல பெருக்கிறேன். அடே பிள்ளைகளே, இங்க கவனி, இங்க கவனி. கீழே யாரோ ஆற மாதிரி இருக்கு. போன கிளாஸ் சொன்னான் a பிளஸ் பி a மைனஸ் பி. a பிளஸ் பி a மைனஸ் பி என்றா a ஸ்குவாட் மைனஸ் b ஸ்குவாட், y ஸ்குவாட் மைனஸ் x ஸ்குவாட். இனி பிராக்கெட் நீக்கிறேன். y வர்க்கம் சக சய xy சக y வர்க்கம் சக xy. இந்த சய xyயும் சக xyயும் என்ன செஞ்சிடும்? போயிடும். ஒரு y வர்க்கத்தோட இன்னொரு y வர்க்கத்தை கூட்டினா
2 y வர்க்கத்தின் கீழ் y ஸ்கொயர் மைனஸ் x ஸ்கொயர். பாத்தியா அந்த விட வந்துட்டு RHS க்கு சமன் என்று காட்டிட்டோமோ, RHS க்கு சமன் என்று காட்டிட்டோமோ. ஓ காட்டிட்டேன். என்ன ஐடியா, ஒரு மறை சுட்டியா இருக்கிறத நேர் சுட்டியா மாத்திட்டு பின்னம் ஓமசி இவ்வளவுதான். என்ன இருக்குது கேள்வியில இருக்கிற என்ன ஐடியா? சரியா? எல்லாம் நீட்டா வடிவா நோட் பண்ணிக்கொள், நீட்டா வடிவா நோட் பண்ணிக்கொள், எல்லாம் நீட்டா வடிவா நோட் பண்ணு. அடே கவனி, இரண்டாவது கேள்வி. சரியா? a to the power x, a இந்த x ஆம் அடுக்கு சமன் b இந்த y ஆம் அடுக்கு சமன் c இந்த z ஆம் அடுக்கு. சரியோ? b வர்க்கம். சரி, அது மாத்தணும். ஒரு டைப்பிங் மிஸ்டேக், ரைட்டா? ஒரு சின்ன டைப்பிங் மிஸ்டேக் பிள்ளைகள், ஒரு சின்ன அதுல இன்னும் ஒரு கல்ல ஒரு சின்ன டைப்பிங் மிஸ்டேக் ஒன்று வந்துச்சு. சரியா? சாரி, மன்னிச்சு கொள்ளுங்க. சரியா பிள்ளைகள்? சாரி. ரைட், b ஸ்குவாட். சரியா? b வர்க்கம் சமன் ac எனின். சரியா? எனின், எனின் இவரை பாவிக்கோணும். எனின் என்று வந்தா இவரை பாவிக்கோணும். b வர்க்கம் சமன் ac எனின், எனின் அவன் சொல்றான் எனின் அவரை பாவிப்போம். இப்படி என்று காட்டட்டாமா? சரியா பிள்ளைகள்? ஓகே, கவனி. ஓகேயா? சரி, இந்த கவனி. அடே உனக்கு ஒரு விஷயம் தெரியணும், உனக்கு ஒரு விஷயம் சொல்லித்தாரேன். இது டிக்னோமெட்ரிக்கும் பொருந்தும். சரியா? டிக்னோமெட்ரியை நான் படிப்போம். நான் சொல்லித்தரேன் அவ்வளோத்தையும் நான் ஒவ்வொரு விஷயமா சொல்லித்தரேன். சரியா? அடே எந்த ஒரு கேள்வியிலையும், எந்த ஒரு கேள்வியிலையும் இவர் அவருக்கு சமன், அவர் அவருக்கு சமன் அப்படி என்று வந்தால் திரிகோணத்துல வரும். சரியா? சைன் விதியில வரும். திரிகோணத்துல சைன் விதி, சைன் எக்ஸ் இன் கீழ் எக்ஸ் அப்படி வரும். சரியா? நீ படிப்பாய் சைன் விதி. சைன் ஏ இன்கள் ஏ, சைன் பி இன்கள் பி, சைன் சி இன்கள் சி இவ்வளவு சமன் என்றால் அவ்வளவு ஒன்று கொண்டு சமன் என்றால் அவர் ஒரு கே என்க. சரியா? இப்ப ஒவ்வொன்றுக்கு சமன் என்றால் இவ்வளவு பேரும் ஒன்றுக்கு சமன், அவரை நாங்கள் ஒரு கே என்கிறது ஒரு மாறிலி. விளங்குதோ? இப்ப a to the power x சமன் b to the power y சமன் c to the power z. இவ்வளவு ஒன்றுக்கு சமன். இவ்வளவு ஒன்றுக்கு சமன் என்றால் அவரை நாங்கள் ஒரு கே என்க. இவர் ஓரத்துக்கும் ஒரு கே என்க, கே என்க. அது என்னண்டா, இவரை கேக்கு சமன், இவரும் கேக்கு சமன், அவரும் கேக்கு சமன். விளங்குதே? வளர்த்து ரெண்டையும் எடுத்து என்னடா செய்கிறது? மூன்று ஒன்றுக்கு சமன், ஒரு வீதம் ஒன்றுக்கு சமன் என்றா அவரை கே என்க, இல்லாட்டி டி என்க, இல்லாட்டி செட் இருக்குது. அப்ப ஒரு வை என்க, வை இருக்குது. ஏதாவது இல்லாத இதை ஒன்று வைக்கிறது, ஒரு மாறிலி, ஒரு அன்னோன் குவாண்டிட்டி. ரைட்? ஒரு விகிதம் ஒன்றுக்கு சமன் என்றால் அவர் ஒரு டி என்க என்று வைப்போம், இல்லாட்டி கே என்க என்று வைப்போம். ஏதாவது உள்ள இலக்கம் தவிர்ந்த ஒரு மாறிலி. சரியோ? அப்படித்தான் செய்வோம். ஒன்றுக்கு சமன் கனகனங்க இடங்களை பாய்ப்போம். இப்படி ஒரு ஏதாவது சமன் என்று வந்தா அவரை டி என்க கே என்க வைப்போம். அந்த கான்செப்ட் விளங்கிச்சதோ? ஓகே. அடே அடுத்த ஸ்டெப் இவ்வளவு இவருக்கு சமன் என்றா, கேக்கு சமன் என்றா a to the power x கேக்கு சமன், b to the power y கேக்கு சமன், c to the power z என்ன சமன்? கேக்கு சமன். இதைத்தான் போடும். அப்ப இதுல இருந்து அடுத்த விஷயம் உனக்கு சொல்லித்தான். கென விஷயம் உனக்கு ஒரு கேள்வியில அதான் இந்த அந்த எக்ஸாம் சீரிஸ். ரைட்? உனக்கு கென விஷயம் இதுல இருந்து சொல்லித்தருவேன். இந்த கேள்வி ஒரு சின்ன பிள்ளை, அதை விடு. சரியா? அதை விடு. நாங்கள் அதுல ஒரு டிஸ்கஷன் மூலமா படிக்கிறோமே. ஓகே, அடுத்த விஷயம் உனக்கு சொல்லித்தாரன் கவனி. அடுத்த விஷயம் உனக்கு சொல்லித்தாரன் கவனி. இப்ப நாங்கள் எக்ஸ் ஒரு எக்ஸ் வர்க்கம் ஒன்று இருக்கு. எக்ஸ் வர்க்கம் என்று இருந்தால்
எக்ஸின் வர்க்கம் ஒரு கே என்றால் நாங்கள் வர்க்கத்தை இல்லாமலாக்க என்ன செய்யற நாங்கள் வர்க்கம் ஒரு நோட் சும்மா ஒரு நோட்டை குறிச்சு கொள்ளாம மறக்க எக்ஸின் வர்க்கம் ஒரு கே அல்லது டி என்றா ஒரு டி கே போட்ட நீ குழம்பிடுவாய் டி என்று போறேன் சும்மா வர்க்கத்தை இல்லாமலாக்க என்ன எடுப்பாம் வர்க்க மூலம் எடுப்பாம் இங்கால வர்க்க மூலம் எடுத்தால் அங்காலையும் வர்க்க மூலம் எடுப்போனும் அந்த வர்க்க மூலத்துக்கு பதிலா என்னென்று போடலாம் எக்ஸ் சமன் டி இந்த அரையாமடுக்கண்டு போடலாம் ஓ போடலாம் அப்ப எக்ஸ் இந்த மூன்றாம் அடுக்கண்டு வந்தா டி இந்த ஒண்டிங்கில் மூன்றாம் அடுக்கண்டு போடுறோம் நாங்களே இந்த ருட்டுக்குள்ள இப்ப டி இந்த ருட்டுக்குள்ள என்னென்று வரும் மூன்று வரும் ஓயில படிச்சிருப்பீங்க அப்ப ஒண்டிங்கில் மூன்று போடல எக்ஸ் இந்த நாலாம் அடுக்க டி இந்த ஒண்டிங்கில் நாலு போடலாமே ஓ போடலாம் இதைத்தான் நாங்க இப்படி படிச்சிருக்கோம் இதுக்குள்ள 4 படிச்சுட்டாங்களே இல்லையோ அப்படி ஏதோ ஒரு அடுக்கு வந்து அவர் என்ன செய்வான் ஒன்றின் கீழ் அவர் என்று போடுறாங்க அப்ப இவரையும் போடலாமோ ஓ போடலாம் ஓ போடலாம் ஓ போடலாம் அவரை என்னண்டு போடலாம் பாப்போம் இவரை என்னண்டு போடலாம் இங்க பாருங்க ஏ என்னண்டு போடலாம் இதுல இருந்து ஏ சமன் கே இந்த ஒன்றின் கீழ் எக்ஸ் இரண்டு போடலாம் பி சமன் கே இந்த ஒன்றின் கீழ் y இதுல இருந்து சி சமன் கே இந்த ஒன்றின் கீழ் z இப்படி போடுறது எனக்கு விளங்கிட்டுதா அடுத்த விஷயம் என்ன விஷயம் இதுல சொல்லிட்டார் போட்டது விளங்கிட்டான் பிள்ளைகள் இதெல்லாம் நோட் பண்ணி வைக்கும் இதுதான் டிஸ்கஷன் இதுக்கண்டு தனி காப்பியே வச்சிருக்கலாம் பிள்ளைகள் சரியா ஓகே ஃபைல் பண்ணி வைக்கும் சரி அடுத்த அவன் ஏதோ சொல்றான் நான் இதுல இருந்து எடுத்த முடிவுகள் எல்லாம் எடுத்துட்டேன் இவ்வளவுதான் எடுக்கலாம் உடனே கேள்வி வந்தோட அவ்வளவுதான் செய்யும் அடுத்தது இப்ப பி வர்க்கம் சமன் ஏசி எனின் எனின் என்று வந்து அதை பாவிக்கும் பாவிக்கும் அவர் என்னென்று பாவிக்கிறது அவன் சொல்றான் பி வர்க்கம் சமன் ஏசி அவரா எனின் அவரை பாவிக்கும் அடே பி தெரியுமாடா வைக்கிறது கே ஒன்றின்கீழ் y இந்த என்னவா இருக்குது வர்க்கமா இருக்குது சரியோ சமன் ஏக்கு பதிலா கே இந்த ஒன்றின்கீழ் எக்ஸ் தர சிக்கு பதிலா கே இந்த ஒன்றின்கீழ் z ரெண்டு அடுக்கும் என்ன செய்யும் பெருக்கப்படும் கே ஒன்றின்கீழ் y தர 2 சமன் கே இந்த ஒன்றின்கீழ் எக்ஸ் தர கே இந்த ஒன்றின்கீழ் z பெருக்கப்பட்டா கே இந்த ரெண்டின்கீழ் y சமன் கே இந்த ஒன்றின்கீழ் எக்ஸ் தர கே இந்த ஒன்றின்கீழ் z அடி சமனா இருக்கு சரியா அடி சமனா இருந்தா பெருக்கப்படைக்கு என்ன செய்யும் அடுக்குகள் என்ன செய்யும் கூட்டப்படும் கே இந்த கூட்டப்பட்ட ஒன்றின்கீழ் எக்ஸ் சக ஒன்றின்கீழ் z பாரு இங்க அடி என்னவா இருக்கு சமனா இருக்கு அப்ப இந்த ரெண்டு அடுக்கும் என்னவா இருக்கும் அடே சமனா இருக்கும்டா சமனா இருக்கும் அப்ப ரெண்டின்கீழ் y சமன் ஒன்றின்கீழ் எக்ஸ் சக ஒன்றின்கீழ் z அடே சரி இங்கால பேர் பின்னம் வந்தால் போமசி என்னடா போமசி போமசி என்ன எக்ஸும் z இங்க எக்ஸ் இருக்கு யார் இல்ல z இல்ல ஜாட்டால பெருக்கு ஜாட்டால பெருக்கு சக இங்க z இருக்கு யார் இல்ல எக்ஸ் இல்ல எக்ஸால கீழே பெருக்கினா மேலே என்ன செய்யணும் எக்ஸால பெருக்கும் யார எழுவாயாக்குறாங்க வைய எழுவாயாக்குறாங்க
மற்றவர் எல்லாத்தையும் என்ன செய்வோம், இவரை இங்க குறுக்க பெருக்கி என்ன செய்வோம், 2x z கீழ் இவரை இங்க பெருக்கி அவரை என்ன செய்வோம், இங்க கொண்டு வரோம் z plus x வயலுவாய் ஆக்குறோம். இல்லாட்டி இங்கால தலைகீழாக்கினா அங்காலையும் தலைகீழாக்கு அப்படி செய்யலாம். இல்லாட்டி குறுக்க பெருக்கலாம். விளங்கிச்சதோ? எடுத்துட்டமோ விட ஓ எடுத்துட்டோம். உனக்கு அந்த ஐடியா விளங்குது எப்படி நாங்கள் அந்த ஐடியாவை எடுத்து நாங்கள் இனி இந்த ஐடியாக்களை நீ என்ன செய்யக்கூடா, மறக்க கூடா. எந்த ஒரு கேள்வி வந்தால் இப்படி ஒன்றுக்கு சமன் என்றால் அதை நாங்கள் என்ன டி என்க அல்லது கே என்க போடுவோம். விளங்கிச்சதோ? இந்த ஐடியாக்களை நீ என்ன செய்யணும், கேள்வியை பிராக்டிஸ் பண்ணணும். திருப்பி மேலதிகள் டியூட்டுகள் வேணும், திரிகோண டியூட்டுகள் எல்லாம் வேணும்டா இந்த நம்பருக்கு நீ தொடர்பு கொள்ளலாம். சரியா பிள்ளைகள்? ஓகே, இதெல்லாம் நீட் எழுதிக்கொள். ரைட், சரி பிள்ளைகள், மூன்றாவது கேள்வியை பார்ப்போம். 3 எக்ஸாம் அடுக்கு சமன் 5 வையாம் அடுக்கு சமன் 75 செட்டாம் அடுக்கு எனின் இப்படி என்னையோ காட்டட்டாமா. சரி, அடே பிள்ளைகள், உனக்கு நான் என்ன சொன்னான், ஒவ்வொன்றுக்கு சமன்டா அவரை நாங்கள் டி என்க அல்லது கே என்க போடுவோம். அதை முதல் செய்வோமோ? செய்வோம். 3 எக்ஸாம் அடுக்கு சமன் 5 வையாம் அடுக்கு சமன் 75 ஜச்சாம் அடுக்கு சமன் கே என்க. அப்ப இவர் கேக்கு சமன் 3 எக்ஸாம் அடுக்கு கேக்கு சமன் 5 வையாம் அடுக்கு கேக்கு சமன் 75 ஜச்சாம் அடுக்கு கேக்கு சமன். இதை என்ன செய்யலாம், எழுவாயாக்கலாம். 3 சமன் கே இந்த ஒன்றிங்கில் எக்ஸ் போன அந்த கேள்வியில விளங்கப்படுது. 5 சமன் கே இந்த ஒன்றிங்கில் y. 75 சமன் கே இந்த ஒன்றிங்கில் z. இதுல ஒரு டவுட் இருக்காங்க. அப்படி எனின் ஏதோ காட்டுட்டாங்க. சரி பிள்ளைகள், கவனி என்னண்டு இதை காட்டுறது டவுட்டா இருக்கு. ஒன்றிங்கில் z சமன் 2 y. ஏதோ ரெண்டா ஒன்றிங்கில் x k சார்பாகவும் இருக்குது. ஓகே, அப்ப இதோ பெருக்கமா காட்டித்தான் இன்னும் காட்டி இருக்கிறாங்க. எனக்கு விளங்கையிலே கொஞ்சம் கவர். அடே, நாங்கள் அடி சமனாயிருக்க அடுக்குகள் சமன் என்று சொன்னோம். அடி சமனாயிருக்க அடுக்குகள் சமனா இருக்கோ. அப்ப ஒன்றிங்கில் z 75 சமன் வடிவா கவனி. அப்படித்தான் ஐடியா எடுக்கணும். இவ்வளவு இது யோசிக்கணும். அதான் எங்களோட எக்ஸாம்பிள். கஷ்டம் பரவாயில்லை. சரியா பிள்ளைகள்? கஷ்டம் பரவாயில்ல. எடுத்தோன்னா 100 வராது மாணவனே. எடுத்தோன்னு என்ன செய்யாது, 100 வராது. அடிப்படை உனக்கு இவ்வளவு அடிப்படை நீ விளங்கி ஒரு கேள்வியில விளங்கிட்டாய்டா இனி வார கேள்வி நீ செய்வாய். நீ செய்வாய். சேலஞ்ச் சொல்ல நீ செய்வாய். சரியா மாணவனே? இப்ப எங்கடா இப்ப 5 கேள்வியா வருது. லாஸ்ட் எக்ஸாம் தான் ரேங்க் பண்ணுவேன். 4வது எக்ஸாம், மந்த்லி லாஸ்ட் எக்ஸாம், 4வது எக்ஸாம் 10 கொஸ்டின்ஸ். அது பி பார்ட் எல்லாம் வரும். ஒரு டோட்டல் ஒரு 1 hour 1.5 hours போன மாதிரி ஒரு பேப்பர் வரும். அது ரேங்க் பண்ணுவேன். சரியா? ரேங்க் பண்ணுவோம். ஒரு பேப்பர் ஒரு பிள்ளை இருக்காது. எல்லாம் எனக்கு என்னென்ன பிள்ளைகள் 3 பட்சத்துக்குமே எக்ஸாம் வைக்கிற ரிப்பீட் எல்லாம் வர்றதால கரெக்ஷன் நான் டைப் பண்ண கொடுத்துருவேன். அப்படியே வரும். நான் கரெக்ஷன் பார். சரியா வேணும்? அதான் நடந்தது. லாஸ்ட் எக்ஸாம் ஒரு நல்ல 1.5 hours பேப்பரா போட்டு ரேங்க் கொண்டு பண்ணும். சரியா? நல்ல மாணவர்கள் இருக்கீங்கள். கிட்டத்தட்ட அப்போது திருத்தி நான் இந்த பேப்பர் மார்க்ஸ் வரையில. இந்த ஐடியா நீங்க பிடிக்கிறீங்கல்ல மாணவர்கள், அந்த ஐடியா அப்படி பரவாயில்ல. குறைய வந்தா பரவாயில்ல. இப்பதானே வந்திருக்கிற ஐடியாக்குள்ள இப்பதான் ஐடியா பிடிப்படுறேன். மாணவனே உனக்கு கொண்டு சொல்றேன். ஓஎல்ல மேத்ஸுக்கு நீ ஏ எடுத்தாத்தான் ஏஎல்ல மேத்ஸுக்கு எடுக்கலாம். அப்படி இல்ல மாணவன். சரியா? நீ எந்த ரேஞ்சா இருந்தாலும் பரவாயில்ல. எந்த ரேஞ்சா இருந்தாலும் பரவாயில்ல. உன்னாலையும் இயலும். உன்னாலையும் அந்த பொருளியல் பீடம் போறதுக்கு உன்னாலே இயலும் மாணவன். சரியா? நீ ஹார்ட் ஒர்க் பண்ணு. விளையாடி தெரியாத. சரியா? கொஞ்சம் விளையாடித்தான் தெரிவீங்க. ஓகே, நீ ஒரு ரிசல்ட்ஸ் வரப்போகுது.
ஓஎல் ரிசல்ட்ஸ் அது என்ன அது அது என்ன பென் அது உன்ன தரம் குறைக்கிறது இங்கதான் ஏஎல் நீ என்ன ரிசல்ட்ஸ் எடுக்கிறாய் இந்த யூனிவர்சிட்டி போறாய் அதான் இந்த வாழ்க்கை இப்ப நீ இங்க ஒரு இன்ஜினியரிங் ஃபேக்கல்டி என்ன வேணா வாழ்க்கை நீ இன்ஜினியரடா ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் என்ன வாழ்க்கை நீ சாஃப்ட்வேர் இன்ஜினியரடா டேய் விளங்குது ஓஎல்ன்றது உன்னை தரம் கழிச்சுஞ்சால மாத்தியாச்சு நீ எவ்வளவு நீ என்ன ரேஞ்சா இருக்கலாம் ரைட் என்ன ரேஞ்சா இருக்கலாம் ஓயில சின்ன ரிசல்ட்ஸா இருக்கலாம் அது பரவாயில்லை ஏல நீ எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணி எவ்வளவு நீ உன்னால இயன்றளவு நீ ஹார்ட் ஒர்க் பண்ணி ஏல எஃபர்ட் போடுறியோ நீ வாழ்க்கை முழுவதும் பேர் இன்ஜினியர் சரியா நீ அட்லீஸ்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் போனாலும் உன்னோட ஒர்க்ஸ் எக்ஸ்பீரியன்ஸால நீ இன்ஜினியரிங்கா வரலாம் சரியா சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்கா வரலாம் சரியா மாணவனே நீ ஹார்ட் ஒர்க் பண்ணு உன்னால இயலும் ஒவ்வொரு மாணவனாலையும் இயலும் மாணவனே சரியா அது பரவாயில்லை நீ ஒரு ஹார்ட் ஒர்க் பண்றது மற்றது மாணவன பாடம் போக போக விளையாடி கொண்டிருக்காரு அதுதான் நான் சொல்றேன் இப்ப திருவண்ணு சில இடத்துக்கு தொடங்கிறோம் நீ ஒரு அடுத்த கட்டத்துக்கு போயிட்ட மெட்ஸ்ல அடுத்த கட்டம் நீ விளையாடி கொண்டு தெரிஞ்சு ஒரு பெரிய யோசனை இல்லை மாணவனே ஒரு இப்பயே நீ ஒருக்கா யோசிச்சு இப்ப இந்த கடைசியா பின்னுக்கு வந்து யோசிச்சு விடாம இப்பயே யோசிச்சு ஓகே நான் ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன் இப்ப ஒரு கொஞ்சம் விஷயம் தான் படிப்போம் அதோட திரும்பி இருக்க கிளாஸ் ரிகவர் பண்ணிப்பேன் ஓகே அவ்வளவு படிச்சுனாங்க கேள்வி இருக்க திருப்பி செஞ்சுப்பேன் பிராக்டிஸா இருக்கும் அவ்வளவு பிராக்டிஸ் எவ்வளவு கேள்விகள் பிராக்டிஸ் பண்ணி திருப்பி ஒன்னு சொல்றேன் கிளாஸ்ல ஒரு கேள்வி செய்யறாங்க அந்த கேள்வி அப்படியே நினைச்சு இந்த இடத்துல இதெல்லாம் நம்ம அப்படி செய்யக்கூடாது புதுசா யோசிக்கிற மாதிரி யோசிக்க என்ன மாதிரி இப்ப ஒரு கேள்வி செய்யறாங்க புதுசா நீ யோசி அப்படி வந்தா இப்படி விளங்குதா அப்படி ஹார்ட் ஒர்க் பண்ணு நிச்சயம் உங்க கனவை நீ அடையலாம் சரியா எல்லா பேரண்ட்ஸுக்கும் ஆசையா இருக்கும் என்ற பிள்ளை இன்ஜினியரா வரணும் நல்ல துறை சார்ந்த பெரியாளா வரணும் அப்படின்னு இருக்கும் சரியா நீ அதுக்குரிய ஹார்ட் ஒர்க் போட்டி என்றா நிச்சயம் நீ போகலாம் சரியா யோசிக்கிற இந்த ஐடியாவை எடுத்து நீ யோசி அடுத்த கேள்வி வரைக்கும் எல்லாத்தையும் வச்சு யோசிக்கும் விளங்கிட்டா ஓகே அப்ப 75 சமன் ஏதோ பையன்டா 3 ஏதோ வர்க்கம் மாறி கிடக்குது ஏதோ பெருக்கு படிக்கிறது மேல வேற வர்க்கம் மாறிக்கு ஏதோ 5 சரி 5 ஏதோ வர்க்கம் மாறி இருக்கு அங்கால 3 ஏதோ வருகுது ஏதோ அப்ப எனக்கு ஏதோ தோணுது 75 இவே 2 பேருந்த பெருக்கமா போடலாமோ என்ற ஒரு யோசனை போட்டு பார்க்க 75 நான் என்னன்னு போடலாம் என்றால் 25 தர 3 போடலாமா சரியா 75 சம்பந்தப்படுது 5 சம்பந்தப்படணும் 3 சம்பந்தப்படும் 75 சமன் 5 என்னன்னு போடலாம் 5 வர்க்கம் தர 3 மாணவனே 75க்கு பதிலா என்னன்னு போடலாம் k இந்த ஒண்டிங்கிள் z சமன் அதை வச்சுதான் யோசிச்சேன் நானா 5 என்னன்னு போடலாம் k இந்த ஒண்டிங்கிள் y அதுண்ட 2ஆம் அதுல வர்க்கம் தர 3 என்னன்னு போடலாம் k இந்த ஒண்டிங்கிள் x என்று போடலாம் மாணவன் இந்த ரெண்டும் பெருக்குப்படும் k இந்த ஒண்டிங்கிள் z சமன் k இந்த ரெண்டிங்கிள் y தர k இந்த ஒண்டிங்கிள் x போன களியை வச்சு யோசிக்கணும் இல்லையா உன்னோட களியை வச்சு யோசிச்சுப்போ உனக்கு நாலேஜ் வரும் பிராக்டிஸ் பண்ணு k இந்த ஒண்டிங்கிள் z k இந்த ஒண்டிங்கிள் z சமன் பெருக்கப்பட்ட அடிகள் சமனாயின் பெருக்கப்படும் போது அடுக்குகள் கூட்டப்படும் k இந்த ரெண்டிங்கிள் y சக ஒண்டிங்கிள் x அடி சமனா இருக்கு அப்ப அடுக்கு சமனா இருக்கும் ரெண்டிங்கிள் y சக ஒண்டிங்கிள் x பாதியா வந்துட்டு பாதியா சொன்னது விளங்கிட்டா கேள்வியே நீ விட்டு பிள்ளைண்டா பரவாயில்லை விட்டு ஒருக்கா இந்த டிஸ்கஷனை பார்த்துட்டு ஒரு நாள் 2 நாள் கழிய திருப்பி ஒருக்கா செஞ்சு பாக்க இந்த ஐடியா வருதா அப்படி யோசிக்கிறியான பார் சரியா மாணவனை நீட்டா இல்லாமல் ஈக்குவல் சரி பிள்ளைகளே 4வது கேள்வியை பாருங்க 4வது கேள்வியை பார்ப்போம் சரியா இவருக்கு
சமன் என்று காட்டுட்டாமா. பிள்ளைகள் இதை பெருக்கமா வரணும், மாறி ஈக்குவலா மாறிடுச்சு. பெருக்கமா மாறி கவனி என்னடா செய்யறதுக்கா யோசிப்பாங்க. சரி, இவர் RHS அப்படி பாக்குறேன். இவர் LHS பெருசா இருக்கிற இவர் எடுத்து அவர் சின்னருக்கு சமன் என்று காட்டும். அப்ப LHS எடுக்கிறேன். X இந்த A அதன் கீழ் X இந்த B A சக B தர X இந்த B அதன் கீழ் X இந்த C B சக C தர X இந்த C அதன் கீழ் X இந்த A C சக A. சரியா பிள்ளைகள்? ஓகே, இது ரெண்டு மெத்தட்ல செஞ்சு காட்டுவோம். ரெண்டையும் எழுதுவேன். எந்த மெத்தட்ல செஞ்சிருக்கான்னு பார். ரெண்டையும் எழுதுவேன். அடே முழுவதும் அடுக்கு இருந்தா உள்ளுக பிரித்தல் பிராக்கெட்டுக்கு முழுவதும் அடுக்குல இருக்குது. அப்ப அடுக்கு இவருக்கும் சொந்தம் இவருக்கும் சொந்தம். சரியா? அப்படி பிரிப்போமா? ஓ பிரிப்போம். ஏன் முழுவதுக்கும் இல்ல அடுக்கி இருக்குதோ பிரித்தனா இருந்த இவருக்கும் சொந்தம் இவருக்கும் சொந்தம். ஓகே, X இந்த A சக B சரியோ? அதன் கீழ் X இந்த B A சக B. ஏண்டா இவருக்கும் சொந்தம் அவருக்கும் சொந்தம் இல்லை. X இந்த B B சக C X இந்த C B சக C தர X இந்த C C சக A X இந்த A C சக A. சரியோ? ஓகே, கவனி கவனி எல்லாத்தையும் எடுக்கிறேன். இவர் தொகுதியோட எல்லாம் என்ன செய்யறேன்? பெருக்கிறேன். தொகுதியோட பெருக்கணும், பகுதியோட தானே பெருக்கிறேன். X இந்த பிராக்கெட் நிக்கிறேன் A வர்க்கம் சக AB தர X இந்த B வர்க்கம் சக BC தர X இந்த C வர்க்கம் சக AC. ஏன்னா தொகுதியோட பெருக்கிறேன், பகுதியோட பெருக்கல் இல்லை. X இந்த BA சக B வர்க்கம் தர X இந்த CB சக C வர்க்கம் தர X இந்த AC சக A வர்க்கம். சரியோ? ஓகே, இங்க பேர் அடி சமனா இருக்குது, பெருக்கப்படுகிறது. அப்ப என்ன செய்யும்? அடுக்குகள் கூட்டப்படும். X இந்த A வர்க்கம் சக B வர்க்கம் சக C வர்க்கம் சரியோ? AB சக BC சக AC அதன் கீழ் அடிகள் சமன் பெருக்கப்படுகிறது, அடுக்குகள் கூட்டப்படும். X இந்த A வர்க்கம் சக B வர்க்கம் சக C வர்க்கம் சக AB சக BC சக என்னடா பேருமாடா AB BC AC. இங்க பார், மேலாண்தான் அப்படியே கீழையும் இருக்கிற. ஓ வட்டட்டே, அடே அவர்தான் மேலையும் இருக்கிற. A வர்க்கம் B வர்க்கம் C வர்க்கம் AB BC AC அப்படியே இருக்கு. அப்ப அவரும் போனா என்னண்டு வரும்? 12 வரும். விளங்கிட்டுது. A வர்க்கம் B வர்க்கம் C வர்க்கம் AB BC ACக்கு பதிலா ஒரு T என்று போட்டா X இந்த T இன்கள் X இந்த T X இந்த T மட்டும் பட்டா 12 வரும். விளங்கிட்டு? இது ஒரு மெத்தட். எழுதிக்கொள்றியா? எழுதிக்கொள் நீட்டா.
அடுத்த மெத்தட பேர், அடுத்த மெத்தட பேர். சரியோ? அடுத்த மெத்தட பேர். இவரைத்தான் எடுக்க போறேன் LHS. ஏன் பெருசா அவர் நான் இருக்கிறேன். x ന്റെ a அதன் கீழ் x ന്റെ b முழுவதிന്റെ a சக b தர x ന്റെ b அதன் கீழ் x ന്റെ c முழுவதிന്റെ b சக c தர x ന്റെ c அதன் கீழ் x ന്റെ a முழுவதிന്റെ c சக a. சரியோ? ஓகே, கவனி. இங்க பாருடா, நீ அப்படி யோசிச்சிருக்க மாட்டாய். யோசிச்சிருக்காடி இப்ப இனி வர கழியில் யோசிக்கணும். இங்க பார், அடி சமனா இருக்குது, பிடிபடுகிறது. அப்ப அடுக்கு ரெண்டும் என்ன செய்யும்? களிப்படும். அவரான் விளையாட்டு. எக்ஸ் இவர் சய அவர் AB. அதுக்கு ஒரு அடுக்கு இருக்கு, A சக B தர அடி சமன் பிரிபடுது. அடுக்கு என்ன செய்யப்படும்? களிப்படும். B சய C அது B சக C தர அடி சமன் பிரிபடுகிறது. அப்ப அடுக்குகள் என்ன செய்யப்படும்? களிப்படும். C சய A C சக A. இவர் ரெண்டு பேரும் என்ன செய்வினம்? பெருக்கப்படுவினமடா, பெருக்கப்படுவினம். அப்ப என்ன வரும்? x ന്റെ a சய b தர a சக b தர x ന്റെ b சய c தர b சக c தர x ന്റെ c சய a தர c சக a. அடே a சய b a சக b என்றா a வர்க்கம் சய b வர்க்கம் தர b சய c b சக c என்றா b வர்க்கம் சய c வர்க்கம் தர x ന്റെ c சய a c சக a என்றா c வர்க்கம் சய a வர்க்கம். ஓகே, இங்கிட்டு பார், இங்கிட்டு பார், இங்க பார். அடே அடுக்கு சமன், சாரி அடி சமன் பெருக்கப்படுகிறது. அடுக்கு என்ன செய்யும்? கூட்டும். என a வர்க்கம் சய b வர்க்கம் சக b வர்க்கம் சய c வர்க்கம் சக c வர்க்கம் சய a வர்க்கம் எல்லாம் மட்டுப்படு எல்லாம் ஓடு எல்லாம் பிளஸ் மைனஸ் எல்லாம் மட்டும். மேலே இருக்க எல்லாம் மட்டுப்பட என்ன வரும்? x ന്റെ பூஜ்ஜியம். அட எந்த ஒரு பூஜ்ஜியம் அடுக்கும் உண்டு. ப்ரூவ் பண்ணிட்டேனே ரெண்டு விதமா. இப்படியும் செய்யல. எல்லாம் நீட்டா எழுதிருக்கோம், எல்லாம் நீட்டா எழுதி வச்சுக்கோ, நீட்டா எழுது. சரி பார், அஞ்சாவது கேள்வி. அஞ்சாவது கேள்வி பார். அடே t சக ஒன்றிங்கு small t is equal to capital T plus 1 upon capital T. எனின் என்னண்டா என்ன செய்யணும்? அவரை பாவிக்கணும். பாவிச்சு அவருக்கு சமன்ட்டு காட்டும் அப்படின்றது வட்டா. ரெண்டு தீர்வுக்கு தீர்வு வரணும். என்னது t சக ஒன்றிங்கு small t சம capital T plus 1 upon capital T. அடே பின்னம் வந்துட்டு அடுத்த நிமிஷம் என்ன எடுப்பா? பாமசி எடுப்பா. யாரு பாமசி? ஸ்மால் டி பாமசி. இங்க இருக்கும் இல்ல, அவரால பெருக்கிற அப்ப டி வர்க்கம் இங்க இருக்கு. அப்ப மேல இருக்கிற வருவ யாரு? பின்ன பாமசி கேபிட்டல் டி. பின்னம் வந்துட்டடா பாமசி. அப்ப கேபிட்டல் டி வர்க்கம் சக கீழே இருக்கிற அப்ப ஒன்று வருவம். குறுக்க குறுக்க பெருக்கட்டே ஓ குறுக்க குறுக்க பெருக்கும். கேபிட்டல் டி into small t வர்க்கம் சக capital T சமன் small t into capital T வர்க்கம் சக small t. இங்க பார், யாருக்கு தீர்வு எடுத்திருக்கிறோம்? small t க்கு 2 தீர்வு வருது. ஓ 2 தீர்வு வருது. அப்ப 2 தீர்வு small t ல வருது என்றால்
யாருல அந்த இருபடி கோவை இருந்திருக்கணும் ஸ்மால் டீல இருந்திருக்கும் சரியோ அப்ப ஸ்மால் டீல ஒரு இருபடி கோவை வந்து இருபடி கோவை என்றா இரண்டாம் அடுக்குல இருக்கணும் முதலாம் அடுக்குல இருக்கணும் எக்ஸ் மாறிலியில இருக்கணும் அடே எக்ஸ் எக்ஸ் இரண்டாம் அடுக்கு இருபடி கோவை ஒன்று இருக்கணும் எக்ஸ் வர்க்கத்துல இருக்கணும் எக்ஸ்ல இருக்கணும் மாறிலியில இருக்கும் நீங்க டி வர்க்கத்துல ஒரு இருபடி கோவை அப்ப டி வர்க்கத்துல இருக்கணும் டீல இருக்கணும் ஸ்மால் டி ஏன் ஸ்மால் டீக்கு தான் ரெண்டு தீர்வு கேட்டுக்கிறாங்க நிறுவுகள் அப்ப ஸ்மால் டி வர்க்கத்துல ஒரு கோவை ஒன்று இருக்கணும் ஸ்மால் டீல இருக்கணும் மாறிலியில இருக்கும் எடுப்போமோ ஓ எடுப்பா கேபிட்டல் டி இன்டு ஸ்மால் டி வர்க்கம் டி வர்க்கத்துல ஒரு கோவை இருக்கு இங்க கூட்டிக் கொண்டு அவரை வாரு நவையினரும் இங்க கூட்டிக் கொண்டு வாரு மைனஸ் ஸ்மால் டி கேபிட்டல் டி வர்க்கம் மைனஸ் டி சமன் 0 மாறிலி இருக்கிறாங்க ஒரு டி சாராத ஒன்று இருக்குது ஓகே ஸ்மால் டி வர்க்கம் அட ஸ்மால் டீல இருக்கும் ஒரு மைனஸ் எடுக்கிறேன் அதோட டீயையும் பொதுவா எடுக்கிறேன் மைனஸ் டீயையும் டீயையும் எடுத்தா என்ன வரும் டி வர்க்கம் வரும் ஒரு மைனஸ் டீயை எடுத்துட்டா அப்ப சமம் ஒன்று வரும் அங்கால டி சாராத ஒரு கேபிட்டல் டி இருக்கு ஏன் டி வர்க்கத்துல ஒரு இருபடி கோவையை கொண்டு வாரு என் டீல ரெண்டு தீர்வு கேட்டிருக்கிறான் ரெண்டு தீர்வு வரணுமெண்டா டி வர்க்கத்துல ஒரு இருபடி கோவை இருக்கும் அடே அந்த ஒரு ஒரு இருபடி கோவைக்கு தீர்வு காணணுமெண்டா அதுக்கு ஓயில் ஒன்று படிச்சிருக்கிறாய் எக்ஸ் ஒரு தீரியா சொல்றேன்டா ax வர்க்கம் சக bx சக c சமன் 0 சமன் 0 இப்படி ஒரு இருபடி கோவை இருந்தா எக்ஸுக்கு தீர்வு மைனஸ் பி பிளஸ் ஓ மைனஸ் ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள பி ஸ்கொயர் மைனஸ் 4ac ஓவர் 2a என்று வரும் முழுவதும் தீர்வு அது எக்ஸ்ல இருக்கிற இருபடி கோவை டீல இருந்தா அது வரும் டி சார்பா வரும் சரியா மாணவனே ஓகே கவனி டீல இருக்குது போடுவா a x வர்க்கம் சக bx சக c என்ற வடிவத்திலே இருக்குது அவங்க குறிப்பார் a மாதிரி என்ன இருக்குது t இருக்குது b மாதிரி யார் இருக்கார் மைனஸ் டி ஸ்கொயர் பிளஸ் 1 c மாதிரி யார் இருக்கிறார் கேபிட்டல் டி இருக்கிறார் t வடிவ ஸ்மால் t க்கு மைனஸ் b b மாதிரி மைனஸ் மைனஸ் இன்னும் மைனஸ் என்ன t வர்க்கம் சக 1 பிளஸ் ஓ மைனஸ் ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள b ஸ்கொயர் இவற்ற வர்க்கம் ஏற்ற t வர்க்கம் சக 1 முழுவதின் வர்க்கம் சரியோ b ஸ்கொயர் மைனஸ் 4ac 4 into a மாதிரி t c மாதிரி t over 2a 2 into t a மாதிரி t மைனஸ் இன்னும் மைனஸ் பிளஸ் டி வர்க்கம் சக 1 பிளஸ் ஓ மைனஸ் ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள விரிவடைதல் டி இன் 4ஆம் அடுக்கு இவற்ற வர்க்கம் சக அவற்ற வர்க்கம் சக இவர் தர அவர் 2t வர்க்கம் சரியோ அங்கால மைனஸ் 4t வர்க்கம் இருக்கிற அதன் கீழ் 10t சரியோ ஓகே கவனி t வர்க்கம் பிளஸ் ஓ டி வர்க்கம் சக 1 பிளஸ் ஓ மைனஸ் ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள டி இன் 4ஆம் அடுக்கு சரியோ சக 1 என்னண்டு வருது சக 2 டி வர்க்கம் சய 4 டி வர்க்கம் என்றா சய 2 டி வர்க்கம் என்ன சய 2 டி வர்க்கம் அதன் கீழ் 10t இங்க ஒரு கழிக்கோள் இலக்கண ஒரு கழுவிக்கோள் தீர்த்தெடுப்பாம் இல்லாட்டி நேர தீர்வு காணலாம்டா நேர தீர்வு காணலாம் இத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணுவேன் நான் இத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணுவேன் ஐயா நேர தீர்வு எடுத்து காட்டுட்டே இந்த இருபடி கோவைக்குரிய நேர தீர்வு அப்படியே காட்ட சொல்றேன் நான் கல் ஐடியா சொல்லித்தரேன் டி சாய கேபிட்டல் டி சமன் 0 ஒரு காரணியாக இருக்கும் டி சாய ஒண்டிங்க கேபிட்டல் டி ஒரு காரணியா இருக்கும் திருப்பி நல்லபடியின் மாதிரி பண்ணுவோம் டி இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் டி or t is equal to 1 upon t விளங்குதே
முடிய வச்சு அட்ஜஸ்ட் பண்ணலாம் பிள்ளைகள் கன ஐடியா இருக்கு சரியே ஓகே அப்படிதான் அட்ஜஸ்ட் பண்ணணும் தினம் செஞ்சு கொண்டு இருக்க கூடாது 4 நிமிஷம் கேள்வியல்லோ நாங்கள் நுட்பங்களை கன இடங்கள்ல பாவிப்போம் சரியோ ஓகே டி வர்க்கம் சக 1 சகமு சய வர்க்க மூலத்துக்குள்ள டீன்ற 4ஆம் அடுக்கு சய 2 டி வர்க்கம் சக 1 சரியே அதன் கீழ் 2 டி டி வர்க்கம் சக 1 சகமு சய இது என்ன மாதிரி இருக்கு டி வர்க்கம் இது எப்படி போடலாம் டி வர்க்கம் சய 1 முழுவதின் வர்க்கம் என்று போடலாம் இவற்ற வர்க்கம் சக இவற்ற வர்க்கம் சய இவர் தர இவர் ஓ 2 டி வர்க்கம் சக 1 சகமோ சய வர்க்கம் மூலம் போனா டி வர்க்கம் சய 1 கீழ் 2t என்று வரும் சரியோ ஒருக்கா பிளஸ் வாரவிட பொருந்தும் ஒருக்கா மைனஸ் வாரவிட பொருந்தும் ஸ்மால் டி ரெண்டு தீர்வு ஒருக்கா பிளஸ் வாரபடியே போட்டா டி வர்க்கம் சக 1 பிளஸ் டி வர்க்கம் பிளஸ் இன்னு மைனஸ் மைனஸ் 1 அதன் கீழ் 2t டி சமன் 2t வர்க்கத்தின் கீழ் டி என்று வரும் அப்படியே 2t என்று வரும் 2 போகும் இந்த இருக்க டீயும் இத இருக்க டீயும் போனா t is equal to capital T என்று வரும் சுருக்கனப்பார் சுருக்குவதானே அடுத்த தீர்வு மைனஸ் வாரபடி இது பிளஸ் வாரபடி மைனஸ் வாரபடியை போட்டால் ஸ்மால் t is equal to t வர்க்கம் plus 1 minus into capital T வர்க்கம் minus 1 அதன் கீழ் 2t அடே plus t வர்க்கம் minus t வர்க்கம் போயிடும் plus 1 minus into minus plus அப்ப plus 1 plus 1 2 அது என்ன வரும் எப்ப எழுதி காட்டுறேன் t வர்க்கம் plus 1 minus capital T வர்க்கம் plus 1 அதன் கீழ் 2t plus t வர்க்கம் minus t வர்க்கம் போயிடும் அப்பன் t is equal to 2 10t போனா t தீர்வு வந்துட்டுதே இப்படித்தான் பிள்ளைகள் எடுக்கிற அடே விளங்கிட்டுதே கள்ள ஐடியாவும் பாவிக்கலாம் 24 நிமிஷம் கழியல ஒரு ஒய்பாட்களிக்கு வந்துட்டுதோ அப்ப என்ன செய்யணும் 4 நிமிஷத்துல செய்யணும் கள்ள ஐடியா பாவிக்கும் விளங்குதே மாணவர்களே ஓகேடா சரி ஓகே தேங்க்யூ டே இத பார்த்து உங்களோட கமெண்ட்ஸை கீழே போட்டுக்கொள் சரியா ஓகே மேக்ஸிமம் ஷேர் பண்ணிக்கொள் மேலதிக விவரங்கள் என்னோட கண்டெக்ட் பண்ணணும்னா 07697737335 டே லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட்ஸை கீழே போட்டு விடு ரைட்டா ஓகே தேங்க்யூடா சந்திப்போம் அடுத்த எக்ஸாம் சரியா டிஸ்கஷன் சரியா ஓகே பாய் தேங்க்யூ